இந்த 15 வழக்குகளும் பண்ணை வீடுகள், தோட்ட வீடுகள், அதில் இருக்கக்கூடிய தனியா குடியிருக்காங்க. அவங்க ஊருக்கு வெளியே ஒரு தென்னந்தோப்போ ஏதோ ஒரு தோப்புல பண்ணை வீடு, அந்த வீட்டில் தான் இவங்க குடியிருக்காங்க. கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட 2021 25 வரைக்கும் ஒரு 15 வழக்குகள் நடந்திருக்கு. இந்த முதியவர்களை, தனியாக இருக்கக்கூடிய முதியவர்களை கொலை பண்ணி கொள்ளையடிக்கிற வழக்கு. முதியவர்களை அட்டாக் பண்ணால் அவங்களால திருப்பி தாக்க முடியாது, அது ஒரு மெயின் கான்செப்ட். ஆனால் அவன் யார், அவன் பின்னணி என்ன, இவங்க வீட்டில் வேலை செய்கிறதுக்கு இருப்பாங்க, ஆள் தோட்டத்தில் வேலை செய்யிருப்பாங்க, அவன் யார், அவனோட பின்னணி என்ன, இதெல்லாம் விசாரிக்கிறது இல்லை. இவங்க வீடுகளில் சிசிடிவி, கிரில் கேட்டு, டாக், இந்த மாதிரி எந்த வசதியும் கிடையாது. இந்த வசதிகள் இருந்தால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். மர்டர் ஃபார் கெயின் அப்படின்னா தெரிந்தவன் தான் பண்ணியிருப்பான், தெரியாதவன் செய்கிறது ரொம்ப ரேர். 90 வழக்குகளில் 100 வழக்குகளில் பார்த்தா 90-95 வழக்குகளில் அந்த இடத்த பற்றி தெரிஞ்சவங்க, அவங்கள பற்றி அறிஞ்சவன், இவங்களுக்கு அதாவது தெரிஞ்சவன் தான் அதை பண்ணியிருப்பான். மண்வெட்டியில் அந்த கைப்பிடி, மர கைப்பிடி இருக்கு இல்லையா, அதை தான் ஆயுதமாக பயன்படுத்தி அடித்து கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு நடந்து போய் போகிற வழியிலேயே செல்ஃபோனை தூக்கி அந்த காவாயில் போட்டுறாங்க. இவங்க ரத்தக்கரை படிஞ்ச உள்ளாடைகளையும் அங்கே கழட்டி போட்டுட்டு நடந்து வந்து இவங்க பைக்கில் வச்சுருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு திருப்பி போயிடுறாங்க. இந்த பைக்கு வந்து சம்பவம் நடந்த அன்னைக்கு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு சிசிடிவியில் நள்ளிரவில் உள்ள வருது, திருப்பி அதிகாலையில் வெளியே போகுது. அதுதான் எங்களுக்கு மெயின் எவிடன்ஸாக கிடைச்சது. வணக்கம் சார். வணக்கம் சார், கொங்கு மண்டலங்களில் தொடர்ந்து முதியோர்கள் கொலை செய்யப்பட்டு வராங்க சார். இந்த கொலைகளை யார் செய்கிறாங்க? இந்த கொலைகளை செய்ய என்ன காரணம்? இந்த கொலைகள் செய்கிறதுக்கான ஆதாயம் என்ன சார்? இதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார். அதாவது கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட 2021 25 வரைக்கும் ஒரு 15 வழக்குகள் நடந்திருக்கு. இந்த முதியவர்களை, தனியாக இருக்கக்கூடிய முதியவர்களை கொலை பண்ணி கொள்ளையடிக்கிற வழக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா, முதியவர்களை அட்டாக் பண்ணால் அவங்களால திருப்பி தாக்க முடியாது, அது ஒரு மெயின் கான்செப்ட். இது தவிர இந்த 15 வழக்குகளும் பண்ணை வீடுகள், தோட்ட வீடுகள், அதில் இருக்கக்கூடிய தனியாக குடியிருக்காங்க. அவங்க ஊருக்குள்ள இல்லை, ஊருக்கு வெளியே ஒரு தென்னந்தோப்போ ஏதோ ஒரு தோப்பில் பண்ணை அதில் ஒரு வீடு, அந்த வீட்டில் தான் இவங்க குடியிருக்காங்க. ஸோ இவங்களை அட்டாக் பண்ணுறது ரொம்ப எளிது. அட்டாக் பண்ணால் யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க, யாரும் உதவிக்கு கிடையாது. மூணாவது, இவங்க வீடுகளில் சிசிடிவி, கிரில் கேட்டு, டாக், இந்த மாதிரி எந்த வசதியும் கிடையாது. இந்த வசதிகள் இருந்தால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். டாக் இருந்தால் கத்தும், நாய் இருந்தால் கத்தும் யாரும் புதுசாக வந்தாங்கன்னா. அதே மாதிரி கிரில் கேட் இருந்தால் உடைக்கையில் சத்தம் கேட்கும். அலாரம் அதுவும் கிடையாது. அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் அலாரம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை அடித்தவனும் அலற ஆரம்பிச்சிடும். அக்கம் பக்கத்துலேயோ இங்கே தள்ளி இருக்கிறவங்க கூட என்னென்னு வருவாங்க. சிசிடிவி இருந்ததுன்னா நிச்சயமாக அது சிசிடிவி இருக்குனாலே வரமாட்டான். இந்த வசதிகள் எதுவும் கிடையாது. இப்போ அவங்களோட டார்கெட் வயதானவங்க, தனியாக இருக்கக்கூடியவங்க, அந்த வீட்டில் எந்த விதமான பாதுகாப்பு வசதிகளும் இல்லாமல் இருக்கிறவங்க. இது அவங்ககிட்ட அந்த தோட்டத்துக்கு உரிமையாளர்னா அவங்ககிட்ட காசு இருக்கும், நகை இருக்கும். ஆக இதை கொள்ளையடிக்கிறதுக்காக, அதாவது மர்டர் ஃபார் கெயின், அதுதான் இங்கே பண்ணுறாங்க. இந்த கொள்ளை கூட்டம் அதுதான் நடத்துகிறாங்க. அதில் தான் இந்த முதியோர்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க. அவங்கள்ட்ட நகையும் பணமும் கொள்ளையடிக்கப்படுது. சார், இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்ட முதியோர்கள் யார் வீட்லேயும் சிசிடிவி கேமராவோ கிரில் கேட்டோ இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் சிசிடிவி கேமரா எந்த அளவுக்கு முக்கியமானது சார்? ஒருவேளை இந்த சிசிடிவி இருந்திருந்தால் இந்த சம்பவங்களை தடுத்து இருக்க முடியுமா? மக்கள் மத்தியில் சிசிடிவி கேமராக்கான விழிப்புணர்வு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்லை. ரெண்டாவது, சாதாரண விஷயம், வீட்டில் நாய் வளர்க்குங்கிறது. நாய் நீங்கள் வளர்க்கவே வேண்டாம், எங்கே இருக்குது நாயோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடு தேடி வரும். எங்கேயோ ஒரு தெருநாயை வந்து நம்ம வீட்டு வாசலில் உட்காந்துருக்கோம். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க மிச்சமாகக்கூடிய சாப்பாடை போட்டாலே போதும், சாப்பிட்டுட்டு இங்கேயே இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடும் கொடுத்து அதை அன்பாக பார்த்துக்கிட்டா நம்ம வீட்லேயே செட்டில் ஆகிடும். அதே மாதிரி ஒரு 3-4 நாய், இவ்வளோ பெரிய தோட்டம் வச்சுருக்கீங்களா, அதுக்கு ஒரு பாதுகாப்பு தானே. திருடங்க வராமல் இருக்குது, தோட்டத்தில் உள்ள பொருள் திடாமல் இருக்கிறதுக்கும் இவங்களுக்கு பாதுகாப்புக்காகவும் அதை வச்சுக்கலாம். அது வந்து சாதாரணமாக கிராமங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏன் அவங்க பண்ணலை அப்படிங்கிறது தெரியல. இந்த முதியவர்களோட குழந்தைகள், பையன் பொண்ணு இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க கல்யாணம் ஆகி வேறு ஊரில் இருப்பாங்க, இங்கே வேலை நிமித்தமாக இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும். இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், 4 கேமராவோட
சிசிடிவி கிடைக்குது. ரெண்டாவது அலாரம், ஒரு 500 ரூபா செலவழிச்சா ஒரு அலாரம். அதே மாதிரி இப்போ ஏகப்பட்ட வசதிகள் வந்திருக்கு. அது ஏன் இவங்க செய்யலை அப்படிங்கிறது தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்துடும், நமக்கு யார் எதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க நினச்சிக்கிறாங்க. அதுதான் பெரிய விஷயம். இது அந்த தவறு செய்கிறவங்க ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. அவங்க செலக்ட் பண்ணல இந்த மாதிரி இடங்களை செலக்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இவங்க இதில் தோட்டத்தில் வேலை செய்யறதுக்கு வருவாங்க. அவங்கள யார் என்னன்னு நம்ம விசாரிக்கணும். இது மாதிரி தேங்காய் இறக்கணும், மரத்துலேருந்து வெட்டி கீழே போடணும், அதை உரிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சிலர் இருப்பாங்க. அவங்க வேலை கேட்பான், எனக்கு கொடுங்க, நான் வெட்டி கொடுக்குறேன், இப்போ கம்மியாக காசு கொடுக்குறேன்னா சரி ரைட்டு அப்படின்றவாங்க. ஆனால் அவன் யார், அவன் பின்னணி என்ன? இவங்க வீட்டில் வேலை செய்கிறதுக்கு இருப்பாங்க, ஆள் தோட்டத்தில் வேலை செய்யிருப்பாங்க, அவன் யார், அவனோட பின்னணி என்ன, இதெல்லாம் விசாரிக்கிறது இல்லை. இப்போ இந்த வழக்குகளில் தேங்காயை மரத்துலேருந்து வெட்டி கீழே இறக்குறது, அதை உரித்து கொடுக்குறவங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அப்படி நோட்டமிட்டு இதை பண்ணியிருக்காங்க. ஆக குற்றவாளி, அதாவது மர்டர் ஃபார் கெயினில் காவல்துறையில் நாங்கள் இது பண்ணுறது, ஒரு மர்டர் ஃபார் கெயின் அப்படின்னா தெரிந்தவன் தான் பண்ணியிருப்பான், தெரியாதவன் செய்கிறது ரொம்ப ரேர். ஓகே. 90 வழக்குகளில் 100 வழக்குகளில் பார்த்தா 90-95 வழக்குகளில் அந்த இடத்தை பற்றி தெரிஞ்சவங்க, அவங்கள பற்றி அறிஞ்சவன், இவங்களுக்கு அதாவது தெரிஞ்சவன் தான் அதை பண்ணியிருப்பான். அதுதான் இதுலேயும் நடந்திருக்கு. இப்போ காவல்துறை இந்த சூழ்நிலைக்கு அப்புறம் வீடு வீடாக போய் முதல்ல லிஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த பண்ணை தோட்டங்களில் யார் யார் இருக்காங்கன்னு லிஸ்ட் எடுத்து அவங்ககிட்ட போய் சொல்லி, அவங்க உறவினர்கள்ட்ட சொல்லி சிசிடிவி கேமரா போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, கிரில் கேட் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் உயிர்கள் உயிர் பலிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே 13 வழக்குகளில் 12 அக்யூஸ்ட் பிடிச்சிருக்காங்க. 2024 அக்டோபர் மாதம் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த 2 வழக்குகள் பல்லடத்தில் ஒரு 3 பேர் இறந்து போனது, அப்பா அம்மா மகன். அந்த வழக்கில் அது போக இப்போ ஈரோடில் சிவகிரியில் அங்கே 2 பேர், பாக்கியம் ராமசாமி, அவங்க 2 பேர் அந்த வழக்குலேயும் சம்மந்தப்பட்ட மொத்தம் 3 அக்யூஸ்டு. இந்த 3 அக்யூஸ்டும் பழைய குற்றவாளிகள். ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு 2015 உள்ளே இருந்து 9 மாதம் உள்ளே இருந்து கேஸ் நடத்திட்டு வெளியே வந்தவங்க. ஆச்சியப்பன், ரமேஷ், மாதேஷ் அப்படின்னு 3 பேர். இந்த 3 பேரும் பழைய குற்றவாளிகள். இந்த ஆச்சியப்பனுங்கிறவன் தான் மரத்துலேருந்து தேங்காய் இறக்கிறது, உரிக்கிறது, இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே என்ன நடக்குன்னு பார்த்து ஃபாலோ பண்ணுறது. அந்த ரமேஷ்ங்கிறவன் அந்த வீட்டை எந்த வீட்டை இங்கே எய்ம் பண்ணுறாங்களோ அந்த வீட்டை ஒரு வாரம் 10 நாள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருப்பான், யார் வராங்க யார் போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் அவனோட வேலை. இவங்க என்னென்னா 3 பேரும் ஒரே பைக்கில் வராங்க. அந்த பைக்கை கொண்டு போய் இந்த சம்பவம் எந்த இடத்துல பண்ணுறாங்களோ அதுலேருந்து 5 கிலோமீட்டருக்கு அங்கேயே விட்டுறாங்க. விட்டுட்டு அங்கேயே இவங்களோட ஆடைகள்லாம் இது மட்டும் உள்ளாடைகள் மட்டும் போட்டுக்கிட்டு கை க்ளோஸ் எடுத்துக்கிட்டு இவங்களோட செல்ஃபோனையும் அங்கே பைக் இருக்கிற இடத்துல வச்சுட்டு செருப்பு கூட அங்கேயே விட்டு வந்துடுறாங்க. வெறுங்காலோடு நடந்து அந்த வாய்க்கால் வழியாகவே நடந்து வராங்க. நடந்து மண்வெட்டி இருக்கு இல்லையா, மண்வெட்டியில் அந்த கைப்பிடி, மரக்கைப்பிடி இருக்கு இல்லையா, அதை தான் ஆயுதமாக பயன்படுத்தி அடித்து கொலை பண்ணிவிட்டு கொள்ளையடிச்சிட்டு நடந்து போய் போகிற வழியிலேயே செல்ஃபோனை தூக்கி அந்த காவாயில் போட்டுறாங்க. இவங்க ரத்தக்கரை படிஞ்ச உள்ளாடைகளையும் அங்கே கழட்டி போட்டுட்டு நடந்து இவங்க பைக்கில் வச்சுருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு திருப்பி போயிடுறாங்க. இந்த பைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு சிசிடிவியில் நள்ளிரவில் உள்ளே வருது, திருப்பி அதிகாலையில் வெளியே போகுது. அதுதான் எங்களுக்கு மெயின் எவிடன்ஸாக கிடைச்சிது. அந்த பிளாட்டினோ பைக், அதில் 3 பேர் போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தின் பேரில் யாருங்க இந்த 5 கிலோமீட்டர் ரேடியஸில் யாருக்கிட்டலாம் அந்த பிளாட்டினோ பைக் இருக்குது அப்படின்னு தேடுறாங்க. தேடி பார்த்து அந்த ஊரில் எங்கெங்கே இருக்குதுன்னு முதல்ல தேடுறாங்க. தேடையில் காட்டு பகுதியில் மறைவாக ஒரு பைக் இருக்குது. அதை போய் செக் பண்ணி பார்த்தா அதோட டேங்க் கவரில் ஒரு செல்ஃபோன் இருக்குது, கை க்ளவுஸில் இருக்குது. ஆக இந்த ஓனர் தான் அதுக்கு காரணமானவன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஏற்கனவே சிசிடிவி ஃபுட்டேஜில் இந்த பைக்கு வந்த பைக்கில் நம்பர் இல்லை, ஆனால் இதில் நம்பர் இருக்குது. இந்த நம்பரை வச்சு யார் ஓனர்னு பார்க்குறாங்க. அந்த ஆட்சியப்பன் வச்சு அவனுக்கு யார் கூட்டாளின்னு பார்த்து அவங்க 3 பேரையும் பிடிச்சிடுறாங்க. 3 பேரையும் பிடிச்சி முறைப்படி விசாரித்தப்போ இந்த 2 கொலைகளையும் அவங்க பண்ணதையும், இந்த தங்க நகைகளை கொண்டு போய் ஞானசேகரங்கிறவன் நகைப்பற்ற வச்சதை வச்சு உரிக்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ ஞானசேகரனையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை 3 கொலை வழக்கு, பல்லடம் கொலை வழக்கு சிபிசிஐடி விசாரணைகள் இருக்கனால அவங்க கஸ்டடி எடுத்து இந்த வழக்கில் ஃபர்தராக விசாரிப்பாங்க. இவங்களுக்கு நீதிமன்றம் மூலமாக உயர்ந்தபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறேன். சார், இந்த வழக்கில் காவல்துறை அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பாங்க சார்? அவங்க விசாரணை கைதி அடைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க பேரில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி
அப்புறம் வந்து அந்த கேஸ் வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்கும். கொலை வழக்கு இல்லையா, அதனால செஷன்ஸ் கோர்ட்டில் சாட்சிகளை விசாரிப்பாங்க. இந்த ஆவணங்கள், சான்ற ஆவணங்கள், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், இந்த எல்லாத்தையும், இந்த வண்டி அந்த வந்தது எல்லாத்தையுமே இது பண்ணி, அது மட்டும் இல்லை, இதில் சம்மந்தப்பட்ட அந்த ஆயுதங்களை அந்த கால்வாயில் உள்ள தண்ணியை மேலே நிறுத்திட்டு கண்டுபிடிச்சு தேடி பிடிச்சி எடுத்திருக்காங்க காவல்துறை. அந்த சான்றாவணம் பயன்படுத்தப்பட்ட அந்த கட்டை இருக்கு இல்லையா, அதையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சாட்சி முன்னிலையில் கைப்பற்றி கோர்ட்டில் ஆஜர்படுத்துவாங்க. விசாரணை நடக்கும். விசாரணையில் இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும். ஒருவேளை சிபிசிஐடி அவங்க வழக்கில் அந்த கேஸில் விசாரித்து கஸ்டடி எடுக்கிறப்போ இவங்க ஏதாவது காவல்துறையை தாக்க முற்பட்டால் நிச்சயமாக இவங்க வந்து என்கவுண்டர் செய்கிறது தவறே கிடையாது. இந்த மாதிரி ஒரு இவங்க மனிதர்களே கிடையாது. அப்பாவி பெரியவர்களை, முதியவர்களை, அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருந்தவங்கள அடித்து கொண்டுட்டு நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போய் அப்படி ஒரு நபர்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு தேவையே கிடையாது. நீதிமன்றம் மூலமாக நிச்சயமாக அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை, மரண தண்டனை வாங்கி கொடுக்கப்படணும். அப்படி காவல்துறை கஸ்டடி எடுத்து அவங்கள விசாரிக்கிறப்போ காவல்துறை தாக்கி கொலை செய்ய முயன்றால் சுட்டுக் கொள்வதில் தவறே இல்லை. 2015 இந்த 3 பேரும், ஆச்சியப்பன், ரமேஷ், மாதேஷ், இந்த 3 பேரும் வந்து 9 வழக்குகளில் கைது பண்ணி ஜெயிலில் இருந்திருக்காங்க. 9 மாதம் ஜெயிலில் இருந்து கேஸ் நடத்தியிருக்காங்க. நடத்தி வழக்குலேருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. விடுதலை செய்யப்பட்டவங்கள காவல்துறை வந்து எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணியிருக்கணும். அந்த வழக்குகளை சரியான முறையில் நடத்தி உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலில் இருந்தாங்கன்னா இந்த வழக்கு சம்பவங்கள் நடந்திருக்காது, இந்த கொலைகள் நடந்திருக்காது. இப்போவாது காவல்துறை உஷாராகி அவங்களுக்கு நீதிமன்றம் மூலமாக சரியான முறையில் தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஏற்கனவே 2024 கைது செய்யப்பட்ட 12 பேர் உள்ளதாக இருக்காங்க. அந்த வழக்குகளில் கிட்டத்தட்ட இப்போ 5-2-7 மாதம் கிட்ட ஆகுது. நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தி 13 கொலைகள், இந்த மாதிரி இந்த 13 கொலைகளையும் நடத்தி அவங்களுக்கு நிரந்தரமாக ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒன்று அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனையோ இல்லை ஆயுள் தண்டனையோ நீதிமன்றம் மூலம் வாங்கி கொடுக்கறதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.